போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். இன்னைக்கு எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கு, ஆபரணம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தங்க விலை பயங்கரமா ஏறிட்டே இருக்கு, வெள்ளி விலையும் ஏறிட்டே இருக்கு. இன்னைக்கெல்லாம் ஆபரண சேர்க்கைங்கிறது அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையா உருவாகுது. ஏழைகளுக்கு, நடுத்தர மக்களுக்கும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையா மாறுது. சரி, ஒருவருடைய ஜாதகத்தை கொண்டு இவருக்கு அந்த ஆபரண சேர்க்கையினுடைய யோகம் இருக்கா அப்படிங்கறத ஒரு சிறு குறிப்பா பேசுவோமே. எப்பொழுதுமே ஒருவருடைய ஜாதகத்துல லக்னத்திற்கு 3ஆம் வீட்டுக்குரிய கிரகம் நல்ல வலுவா இருந்துட்டதுன்னா காதுக்கு அணிகலன்கள் எல்லாம் அற்புதமா கிடைக்கும். அதுவும் அந்த 3ல் இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் வலுவா இருக்கா, புதன் வலுவா இருக்கா, எந்த கிரகம் வலுவா இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த ஆபரணம், அந்த தங்கமா வெள்ளியா அல்லது வைரமா, இது என்ன ஆபரண சேர்க்கை ஏற்படுதுங்கிறத ஜாதகத்தை கொண்டு குறிப்பெடுக்கலாம். இன்னொரு குறிப்பா 11ஆம் வீடு, லக்னத்திற்கு 11ஆம் வீடு வலுவா இருந்தா எல்லா வகையான ஆபரணங்களும் சேருமா. 3ங்கிறது காதுக்கும், 11ங்கிறது எல்லா வகையான ஆபரணங்களும் சேருமா. இதுல நிறைய குறிப்புகள் இருக்கு, தொடர்ந்து பேசுவோம். லக்னத்திற்கு 3ஆம் வீட்டுக்குரிய கிரகமும் 11ஆம் வீட்டுக்குரிய கிரகமும் வலுவாக இருந்ததுன்னா ஆபரண சேர்க்கை நிச்சயம் ஏற்படும் ஒரு ஜாதகருக்கு.